அனைவருக்கும் வணக்கம். இசை, இடம், பொருள், ஏவல் இந்த 3 இடத்திலுமே சரிவர ஃபிட் ஆகிற ஒரே விஷயம் என்னவென்றால் இசைதான். ஒரு கல்யாண வீட்லயும் இசை என்பதே அந்த கல்யாண வீட்டை மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும். அதே சமயத்தில் ஒரு துக்க வீடு என்று வரும்போது அதே இசைதான் அந்த இறந்து போனவரை பற்றிய நினைவுகளை நம் மனதில் ஆழமாக செலுத்தி நம்முள் அடங்கியிருக்கும் அந்த துக்கத்தையும் வெளிப்படுத்தவும் இசை கண்டிப்பாக காரணமா இருக்கும். இது மட்டும் அல்லாமல் ஆத்திகம் நாத்திகம் என்று கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு பேசுற எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இசையின் கடவுள். ஆம், இசை கடவுளாகிய இளையராஜா. இன்று நம்முடைய நிகழ்வில் இணைந்திருப்பவர் திரு அருண்குமார். வணக்கம் அருண். வணக்கம் உமாசங்கர். நன்றி அருண். இசை கடவுள் இளையராஜா அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா நீங்க ஆத்திகரா நாத்திகரான்ற ஒரு கேள்வியும் நம்ம மனசுக்குள்ள வரும். ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுடைய நீங்க நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது தெரியும், நீங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவர் என்பது கண்டிப்பாக தெரியும். அதனால கண்டிப்பா இசையின் கடவுள் இளையராஜா என்பதில் உங்கள் மனதில் எந்த ஒரு வருத்தமும் இருக்காது என்ற நம்பிக்கையோடு இளையராஜா என்ற வார்த்தை கேட்ட உடனே உங்க மனசு என்ன வருது? இளையராஜா கடவுள் அப்படிங்கறத இசையின் கடவுள் அப்படின்னு சொல்லலாம்னு கேக்குறீங்க. சொல்லலாம். என்னோட வரையில, என்னோட வயசுக்கு எட்டின வரையில நான் கேட்ட பாடல்கள்ல நான் மெய் மறந்ததா இருக்கட்டும். நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, கல்யாண வீடு அப்புறம் துக்கம் வீடு, இரண்டையும் சொன்னீங்க. அதை நான் எப்படி பார்க்குறேன், கமலஹாசன் டயலாக் சொல்ற மாதிரி இரவு பகல் லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் அப்படிங்கிற ஒரு பாணியில தான் இருக்கு. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில இது மாதிரி சரிபாதி எல்லாமே இருக்கும்போது நம்ம சரிபாதி இன்பமும் சரி துன்பமும் சரி இது ரெண்டுலையும் ஒரே மாதிரி ஒத்து போற ஒரே விஷயம் இசை அப்படிங்கிற ஒரே ஒரு பொருள் அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. அதை ஆங்கிலத்துல யூனிவர்சல் ட்ரூத்னு கூட நாங்கள் சொல்லுவோம். அது மாதிரி தான் இப்போ இசைன்னு போயிட்டு இருக்கு. அந்த ஒரு வகையில இசை நம்மகிட்ட இசை கலைஞர்கள், இசை மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க நிறைய பேர் நம்மகிட்ட இருந்தாலும் நம்ம ஏன் இளையராஜாவை இசை ஞானின்னு சொல்றோம் அப்படின்னா அவரு நீங்க இப்ப சொன்ன ஒரு வார்த்தை தான் இசை கடவுள்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கடவுளுக்கும் பாட்டு எழுதியிருக்காரு அப்படிங்கிறது என்ன வரையில நான் தெரிஞ்சிருக்க உண்மை. சரி, இப்ப அருண், இப்ப இந்த நிகழ்வுல நீங்க இளையராஜாவுடைய பாடல்கள்ல சில பாடல்களை குறிப்பிட்டு அந்த பாடல்கள் உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்ற காரணத்தை சொல்லணும். இப்போ முதலாவதாக ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போதே கடவுள் இருக்காரா இல்லையா என்ற ஒரு கேள்வியோடு ஆரம்பிச்சதால இளையராஜாவுடைய இசையில் ஆன்மீகம் சார்ந்த பாடல்கள் ஏதாவது உங்களுக்கு பரிச்சயம் இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா உங்களுக்கு? நிச்சயமா உமாசங்கர். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இசைஞானி இளையராஜா அவர் 1943 பிறந்தாரு. அவர் 1943 பிறந்து இன்னைக்கு என்ன 2025 இது வரைக்கும் அவரோட பேரும் புகழும் பரவிட்டு இருக்கு. இதுல 1990 பிறந்த ஒரு குழந்தை, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச 90s கிட்ஸ், அந்த குழந்தை 2025 அவரை பத்தி பேசுதுன்னா அது அந்த குழந்தைக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த குழந்தை தாடி வச்ச குழந்தை 90s கிட். இதுல நீங்க சரியா இன்னொரு கேள்வி, இந்த இப்ப கேட்டிருக்கிற கேள்வியும் எனக்கு பொருத்தமான கேள்வி. ஆமா, என்னை பார்த்தாலே தெரியும் ஆன்மீகவாதி அப்படின்னு. இசைஞானி இளையராஜா அப்படிங்கும்போது இளையராஜா பாட்டுல இப்ப இந்த ஸ்டேஜ்ல எனக்கு ஸ்டேஜ்னா எனக்கு 30 தான் ஆகுது வயது. இப்ப நான் அதிகமா அவரோட பாட்டுக்கு எதிர அடிமையா இருக்கேன் அப்படின்னா ஆன்மீக பாட்டு அப்படிங்கிறது தான். ஆன்மீக பாட்டு எடுத்துட்டோம்னா அவரால் எனக்கு இன்னொரு பாக்கியம் என்ன கிடைச்சதுன்னா ஒரு மகான நான் அறிகிற ஒரு தருணம் எனக்கு கிடைச்சது. யாரால? இளையராஜாவால. அது இதனால ஆன்மீகத்தால தான். அப்ப ஆன்மீகத்துல உலகம் முழுக்க இப்ப பரவி இருக்கிற ஒரு பாட்டு அப்படின்னா அது என்ன பாட்டுன்னா ஆன்மீகத்துல இசைஞானி இளையராஜாவால வெளிவந்த பாட்டு. அவரால் தான் நமக்கெல்லாம் இப்படி ஒரு பாட்டு இருக்கு, இந்த பாட்டை இப்படியும் நம்ம எப்ப வேணா பாடலாம். அதை நான் எப்பயுமே பாடிட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கும்போதும் சரி, துன்பமா இருக்கும்போதும் சரி, அழுதாலும் சரி, சிரிச்சாலும் சரி, ஏதாவது ஒரு வெற்றி அடைஞ்சாலும் சரி, முயற்சிச்சாலும் சரி, குளிக்கும் போதும் சரி, நான் பாடுற அந்த பாட்டு தான் எனக்கு எடுத்தோன்னே நீங்க கேட்டாலும் ஞாபகம் வந்தது. அது உங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க தெரியுதா? நான் இளையராஜா ஆன்மீக பாடல்னாவே எல்லாருமே நினைக்கிறது அல்லது உங்க மனசுல வர்றது திருவண்ணாமலை. நீங்க திருவண்ணாமலையை நோக்கி போறீங்களா அப்படின்னு தெரியும். அவர் பல ஆன்மீக பாடல் எழுதியிருக்காரு. ஆனா என் மனசுல பட்டது திருவண்ணாமலை குறித்த ஒரு பாடின பாடல். ஆனா நீங்க என்ன பாட்டை சொன்னீங்கன்றது நீங்க தான் சொல்லணும். பிடிச்சிட்டீங்க உமாசங்கர், நீங்க பிடிச்சிட்டீங்க. திருவண்ணாமலைனாலே நமக்கு ஞாபகம் வர பெரிய மகன் ரமணர் மகரிஷி, ஸ்ரீ ரமணர் மகரிஷி. அப்படிதான் அவரை பத்தி அவரு பாடாதது மட்டும் இல்ல, இந்த இடத்துல இன்னொரு சொல்லிக்கிறேன், அவர் இந்த இடத்துல இசைஞானியா மட்டும் இல்ல,
எழுத்தாணியாவும் இருந்திருக்காரு. என்ன சொல்ல வரேன்னா, அவர் பாடல் எழுதி இசையமைச்சிருக்காரு. அது யாருக்குன்னா, ஸ்ரீ ரமணர் மகரிஷிக்கு. அவரா எழுதி, அவரா பாடல் பாடி, அவரா அந்த மெட்டு இதெல்லாமே இந்த வரிகள் எல்லாமே அவரா எழுதி குடுத்தது. அவரா எழுதுனத விட, அது அவர் எங்கருந்து எடுத்தாருங்கிறதையும் என்னால சொல்ல முடியும். அதுவும் ஒரு இருக்கு. அது போக ஒரு சில வரிகள இணைச்சுக்கிட்டதா நம்ம இணையத்துல பார்க்கலாம். நான் யார சொல்ல வரேன்னா, ஸ்ரீ ரமண மகரிஷி அவர தான் சொல்ல வரேன். அவரோட ஆன்மீக பாடல்களுக்கு நானு கொஞ்சம் கொஞ்சமா அடிமையாயிட்டே வரேன். ஏன்னா, அவருக்கு உலகெங்கும் கோடான கோடி பக்தர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு. இருந்தாலும் கோடி, கடைக்கோடி. அந்த கடைக்கோடி பக்தனா நான் சேர்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பெருமையோடு சொல்லிக்கிறேன். ரமண மகரிஷியோட பாட்டு, ரமணர் மாலை அப்படிங்கிறத நம்ம இசைஞானி வந்து நெறைய இடத்துல எழுதிட்டு இருக்காரு. அதை வந்து குடுத்துட்டே இருக்காரு. இந்த இசைஞானி இளையராஜா எழுதின பாட்டு வந்து எதுல இருக்கு அப்படின்னா, ரமணர் ஆரம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு அது. அந்த தொகுப்பு ரமணர் ஆரம் அப்படிங்கிற தொகுப்புல தான் அவர் அந்த பாட்டு எழுதியிருக்காரு. அதுல வந்து உலகெங்கும் நான் தெரிஞ்ச பாட்டுன்னு என்ன சொல்ல வந்தேன்னா, நான் கடவுள் படத்துல ஆரியா நடிச்சது. அந்த படத்துல வர பிச்சை பாத்திரம். அந்த பாடல் தான் வந்து ஆன்மீகத்துல இப்ப நம்ம எல்லாத்துக்கும் கேட்ட உடனே இளையராஜாவோட ஆன்மீக பாட்டு எது அப்படின்னு கேட்டா, உடனே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது அதா தான் இருக்கும். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுல வந்து முக்கியமான வரிகள் அப்படின்னு நான் எதை சொல்லுவேன்னா, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம் உதிரமும் அடங்கிய உடம்பு என்னும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. நம்ம உடம்பையே வந்து ஒரு பிச்சை பாத்திரம்னு சொல்லிடுறாரு. அதுலயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து எது எதுக்கோ உழைக்கிறோம், ஓடி ஓடி எல்லாம் உழைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம உடம்பையே ஒரு பிச்சை பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிறதெல்லாம் இதுதான்டா, அந்த பிச்சை பாத்திரம் என்ன வச்சிருக்கேன்னா நீ இதெல்லாம் வச்சிருக்க அப்படின்னு எலும்பு, ரத்தம் எல்லாமே சொல்றாரு. இதெல்லாம் எடுத்துட்டு நான் உன்னை பார்க்க வரேன் ஈசனே, எனக்கு வந்து அருள் புரி அப்படிங்கிற ஒரு மையக்கருத்தை தான் அந்த பாட்டு முழுக்க வரும். இது வந்து நான் கடவுள நம்ம எல்லாரும் சினிமா பாட்டுல வந்ததுனால ரொம்ப ஈஸியா நம்ம பார்த்துட்டோம். இதை தாண்டி நான் வந்து அந்த ரமணர் மகரிஷிக்கு பக்கம் எப்படி போனேன்னா, இவரோட மெட்டுல மயங்கி அந்த பாட்டை ரசிக்க போனேன். அது என்ன பாட்டு அப்படின்னா, அந்த பாட்டு ஒரு அருமையான பாட்டு. அதுதான் அதுல வரும். அடுத்த பாடல் தொகுப்பா ரமணர் ஆரத்துல வரும். பாவம் தீர்த்திடும் கங்கையும் பாலின் வெந்நீர பீரை திங்களும் மேவிரும் மெருவும் அப்படின்னு ஒரு வரிகள் வரும். அதாவது ஒரு ஈசனை ஆரம்பிக்கிறார். ஈசனை வந்து வணங்கி பாட்டு எழுதணும் அப்படிங்கறதுனால பாவம் தீர்த்திடும் கங்கையும் பாலின் வெந்நீர மேனியும் மேருனா மேகம் வர்றது. இதெல்லாமே சேர்ந்து ஈசன் தலையில வச்சிருக்கிற ஒரு பிறையா இருக்கட்டும், அதை வந்து கங்கையா இருக்கட்டும், இதெல்லாம் சூடி இருக்கிற ஈசனே உன்னைய வணங்கி நான் பாட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ரமணர் மகரிஷியோட பாட்ட ஆரம்பிப்பாரு. அது ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த பாடல் எழுதுனதும் இளையராஜா தாங்களா? ரெண்டாவது பாடல் இது வந்து ரமணர் ஆரம் அப்படிங்கிற ஒரு தொகுப்புல இது வந்திருக்கு. அந்த தொகுப்புல அப்ப எல்லா பாடலுமே ராஜா ஐயா எழுதின பாடல் தானுங்களா? எழுதின பாடல் தான். அதுல வந்து அந்த நான் கடவுள்ல வந்த பாடலும் ஒரு பகுதி, அதுல இன்னொரு பகுதி வந்து இந்த பாடல் வரும். நீங்க இப்ப நான் கடவுள் சொன்னதால அந்த பாட்டு நீங்க சொன்ன அந்த பாட்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அந்த பாடல் வரும்போது வர காட்சி அமைப்பாக இருக்கட்டும், பின்னணி இசையாக இருக்கட்டும், அந்த பின்னணி இசை என்னும் போது அந்த குழந்தைகள், உடல் ஊனமுற்றவர்கள் அல்லது யாசகம் செய்யறவங்க அவங்க காமிக்கும் போது ஒரு மெல்லிய ஒரு இசை ஒண்ணு வரும். அந்த இசை வரும்போது அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த பாடல்ல. அதாவது கண்டிப்பா சொல்றேன், யாராலையும் அந்த முழு பாடலையும் கண் கலங்காம பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு பாடல் வீடியோ பாக்குறது இல்ல. நான் அதை கேட்கணும் அப்படின்னா ஆடியோ அப்படிங்கறத மெய் மறந்து கேட்கணும்னா நம்ம அதை ஆடியோ மட்டும்தான் கேட்டா மெய் மறந்து கேட்கும். அந்த ஒரு சீனை நீங்க பாத்துட்டீங்கன்னா தூக்கம் வராது. அந்த பாட்டுக்கும் அதுக்கும் ஒன்றிணைந்து அமைந்த ஒரே ஒரு பாடல் அப்படின்னா நான் இதைதான் சொல்லுவேன். இந்த பாட்டும் சரி, இசையும் சரி, அதுல வர நீங்க சொன்ன மாதிரி அதுல வர எல்லா காட்சிகளும் சரி ரொம்ப கச்சிதமா புரிஞ்சு. நான் வாழ்க்கையில சாதிச்சிட்டேன்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் அந்த பாடலை கண்டிப்பாக பார்க்கணும், கேட்கணும். ஏன்னா நீங்க சாதிச்சதெல்லாம் எதுவுமே இல்ல. திரு அருண் சொன்ன மாதிரி உங்க உடம்பே ஒரு பிச்சை பாத்திரம் தான். நீங்க சாதனைன்னு சொன்னது அந்த பிச்சை பாத்திரத்துல அன்னைக்கு யாரோ போட்ட ஒரு பணம், அந்த தட்டுல விழுந்த அந்த சத்தம் தான் உங்க சாதனையா வருதே தவிர நீ என்னைக்குமே உன் உடம்பு ஒரு பிச்சை பாத்திரம் தான் என்பதை அருமையா உணர்த்தக்கூடிய ஒரு பாடல் தான் திரு அருண் அவர்கள் சொன்னாரு.
அப்புறம் இந்த ரமணர் மாலை நீங்க சொன்னதுல அருண், வேற ஏதாவது ஒரு பாடல்கள் அல்லது இளையராஜா ஏதாவது சொன்ன நினைவு இருக்கா உங்களுக்கு? அவர் ஏதாவது அதுல இன்டர்வியூ கொடுத்ததோ? நான் ரொம்ப ரசிச்சு கேட்கிற இன்னொரு ரமணர் பாடல் வந்து, சதா சதா உன்னை நினைந்து நினைந்து வணங்குகிறேன் ரமணா அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல வந்து நானு ஆடியோவா கேட்க மாட்டேன். வீடியோவா பார்க்கலாம். அதுல வந்து ரமணர் மகரிஷி எப்படி வாழ்ந்தாரு, அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பழைய ஒரு வீடியோவா அந்த காட்சி பதிவா நமக்கு குடுத்திருப்பாங்க. அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும். அதுல கடைசியில வந்து ரமண சத்குரு ரமண சத்குரு ரமண சத்குரு ராயரே ரமண சத்குரு ரமண சத்குரு ரமண சத்குரு ராயரே இப்படி பாட்டு முடியும். நான் அது பாடும்போதே எனக்கு புல்லரிக்குது. அது நான் எப்பவுமே அந்த இசை இத வந்து நம்ம சாதாரணமா படிச்சோம்னா அதுல எதுவுமே தெரியாது. ஆனா அந்த இசைஞானியோட அந்த இசை இருக்கு பார்த்தீங்களா? ரமண சத்குரு ராயரே அந்த இடத்துல எனக்கெல்லாம் இசைனாலே என்னன்னு தெரியாது. நம்ம இன்னும் நம்ம சூப்பர் சிங்கர், ஜட்ஜோ அதெல்லாம் எதுவுமே இல்ல. இருந்தாலும் நம்ம இந்த மாரி பாடல்லாம் கேட்கும்போது இசை இப்படிதான் இருக்குமோ, இசை இப்படிதான் ரசிக்கணுமோ அப்படிங்கிற ஒரு உள்ளார்வமும், ஒரு ஆக்கமும் இந்த பாட்டெல்லாம் எனக்கு அளிக்குதுன்னு நான் சொல்லுவேன். இன்னொரு கருத்து அருண். இப்ப ரமணர் என்பவர் ஒரு மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம் மனதில் விதைத்ததும் இந்த பாடல்கள் தான். ஏன்னா ஒருத்தரை பத்தி நம்ம வந்து பெருசா ஆராய்ச்சி செய்யாம ஒருத்தருடைய அறிமுகம் நமக்கு இந்த இசை மூலமாக எந்த மூலமா நமக்கு அறிமுகம் வருதோ அதுதான் நம்ம மனசுல ஆழமா பதியும். என்னுடைய வாழ்க்கையில ரமணர் என்பவரை நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே இளையராஜாவின் பாடல்கள்ல கேட்டதுனால அந்த பாடல் வரிகளும் அந்த இசையும் ரமணர் என்பவர் ஒரு சிம்பிளான ஒரு அமைதியான ஒருத்தர், பல கருத்துக்களை கொண்டவர் அப்படின்றத அவர் வாழ்க்கையை படிக்கவே இல்லை. நான் படிக்காம வெறும் இளையராஜா பாடல் கேட்டது மூலமாகவே அந்த ஒரு எண்ணத்தை வந்து அழகா இளையராஜா விதைச்சாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? உங்களோட ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, உங்களோட மறுபிம்பம் நான். அவ்வளவுதான். ரமணர் மகரிஷிய வந்து நானு திருவண்ணாமலை போகும்போது புகைப்படங்கள பார்த்ததோட சரி. அப்புறம் எங்க வீட்ல ஃபோட்டோலயும் பார்த்திருக்கோம். அவரு சொன்ன வாக்கியம், "நான் யார்?" அப்படிங்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். அவர போய் பார்க்கணும். அதாவது அவர் யாருன்னு படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் மூட்டினது இந்த பாடல்கள் தான். இந்த பாடல்கள கேட்க கேட்க அவரோட வாழ்க்கை வரலாறு என்னன்னு படிக்கணும்னு தோணுச்சு. அவர் யாரு? அவர் எப்படி என்ன பண்ணிட்டாருப்பா? அப்படிங்கிற மாரி தோணுச்சு. அவரு இதே ரமணர் மகரிஷி இன்னொரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க. நம்ம கோடி கோடி மந்திரம் சொல்றோம். போக எந்தெந்த ஆலயங்களோ போறோம். எல்லாமே வந்து எதுக்காக? ஒதுக்குமே இல்ல. நீ எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம இசைஞானி வந்து ரமணர பார்த்து பாடுவாரு. அந்த பாடல் வரிகளும் இந்த சதா சதா அந்த உன்னை நினைந்து நினை அந்த பாடலோட தொகுப்புல தான் இருக்கும். இதெல்லாமே வந்து ஆம், பாமர மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது எழுத படிக்க எனக்கெல்லாம் வந்து கை நாட்டு தெரியும். எனக்கு எழுத படிக்க தெரியாது. அப்படிங்கிறவன ஈஸியா அவன் படிச்சானாலே அந்த பாட்ட கேட்டானாலே அவனுக்கு புரிஞ்சிரும். ஏய் நம்மள அங்கேயும் இங்கேயும் அலைய வேணாம்னு சொல்றாங்கப்பா. இவர கும்பிட்டாலே போதும்பா. அப்படிங்கிற மாரி தான் ஒரு எளிமை. நீங்க சொன்ன வார்த்தையே தான். அதான் உங்களோட பிம்பம்னு சொல்லிட்டேன். நீங்க எப்படி ரமர கத்துக்கிட்டீங்களோ, அதே மாரி தான் நானும் கத்துக்கிட்டேன். இந்த பாடல் மூலியமாலாம். இப்ப நான் வந்து சிங்கப்பூர் வந்து ஒரு 6 வருடங்கள் ஆகிறது. அதுல 3 வருடங்கள் தனிமையா தான் இருந்தேன். என்னோட தனிமைய வந்து நான் எப்படி போக்குனேன் அப்படின்னா, இப்படி இசைஞானி மூலியமா தான். இசைஞானி மூலியமா வந்து நான் பாட்டுகள்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்துல என்னைய அப்படியே ஆன்மீகத்துல வந்து வரையும்போது, இந்த சிவன் பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது வந்தது தான் ரமணர் பாட்டு. இந்த ரமணர் பாட்டு கேட்கவும் என் மனதுக்குள்ள ஒரு இணை புரியாத ஒரு ஆனந்தம், ஒரு நிம்மதி. அப்பனா டெய்லி நைட் இத கேட்டுட்டு தான் தூங்குவேன். அந்த மாரி இருந்தது. அது வந்து ரொம்ப புடிச்சு போன விஷயமா இருந்தது. அதுல தான் இந்த சதா சதா உன்னை நினைத்து அந்த பாட்டும், ரமணர் சத்குரு இந்த பாட்டும் ரொம்ப ஆழமான கருத்துக்கள வந்து இந்த இந்த பாட்டுக்கெல்லாம் நம்ம கருத்து போய் தேடணும்னு ஏதோ ஒரு டிக்ஷனரி தேவையில்ல. டிக்ஷனரி எடுக்கணும். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு எந்த ஒரு வேதாந்தம், சித்தாந்தம் அப்படி இப்படின்னு ரொம்ப நம்ம கமலஹாசன் மாரிலாம் பேசல. எளிமையா தலைவர் மாரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாங்க. இப்படிலாம் இருக்கு. நீ இப்படி பண்ணா இப்படி வந்துரும். அப்படின்னு ரமணர் மகரிஷி எப்படி ஈஸியா அடையலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ அருண், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உங்க மேல. நீங்க உண்மையாவே 90s கிட்ஸா? ஆமாங்க. ஆனா பேசுறதெல்லாம் அப்படி இல்லையா? ஏன்னா எனக்கு திடீர்னு சந்தேகம் வந்துடுச்சு. நீங்க 90s கிட்ஸ், நீங்க தாடி வச்ச குழந்தை நீங்க. ஆனா கடந்த பல நிமிடங்களா நீங்க பேசின பேச்சை கேட்கறவங்க எல்லாம் இன்டர்வியூ பண்றவரை விட இன்டர்வியூல பதில் சொல்றவர் வயசு ரொம்ப கூடுதலா இருக்குமோ? ஏன்னா இன்டர்வியூ பண்றவர் டிஷர்ட் போட்டிருக்காரு வயசான ஆளா இருந்தாலும், இன்டர்வியூல பதில் சொல்றவரு என்னன்னா ஃபார்மல்ஸா இன்டர்வியூக்கு வர மாதிரி ஒரு ஒயிட் ஷர்ட் எல்லாம் போட்டு தாடி எல்லாம் வச்சு வராரு அப்படின்ற எண்ணம் வரும். அவங்க மனசை மாத்தணும் அல்லது அவங்கள உண்மை நிலையை கொண்டு வரணும்னா, அருண் நீங்க ஆன்மீகத்தில் இருந்து திரைப்படங்களுக்கு
தாவுனீங்கன்னா இளையராஜாவின் பாடல்களில் அல்லது இசையில் எந்த பாடல் அல்லது எந்த படம் உங்களை ரொம்ப ஈர்த்தது? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், 90s கிட்னு. இந்த 90s கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாத காரணமே இதுதான். அவனுங்க 90s கிட் மாதிரியே இருக்க மாட்டோம் நாங்கெல்லாம். பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இப்படிலாம் நான் வாழ்ந்த நாட்கள் அப்படி. வெள்ளையும் சொல்லியுமா இருந்தா நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா சொன்னீங்க. கடந்து போறது தானே வாழ்க்கை அப்படிங்கிற தலைவர் டைலாக் மாதிரி நான் ஆரம்பத்துல இருந்து வரேன். என்ன சொல்ல வரேன்னா, இசைஞானி இளையராஜா அப்படின்னு எடுத்துட்டோம். அவர் வந்து நம்ம வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் வராரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் பார்த்த வரைக்குமே ஒரு மனிதனோட ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் இசை அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா, அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் இசைஞானி இளையராஜாவும் இருப்பார் அப்படிங்கிறது இப்போதைக்கு என்னோட 30 வருஷத்துல நான் கண்ட உண்மை அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, சின்ன வயசுல நான் 5, 6, 7 வயசுல இருக்கும்போது அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பொன்னுமணி அப்படின்னு நினைக்கிறேன். பொன்னுமணிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நாயகன் கார்த்திக், சௌந்தர்யா, சிவகுமார் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அது மாதிரி இருக்கும். அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு இருக்கு, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அப்படிங்கிற ஒரு பாடல் வரி வரும். அந்த பாடல் ரொம்ப அழகா இருக்கும். அதுல அவங்க எல்லோ சுடி போட்டிருப்பாங்க, இவரு ரெட் என்ன மாதிரியே சந்தனம் போட்டு வச்சிருப்பாரு. அது மாதிரி இருக்கும். அது மாதிரி ஆனா அந்த பாட்டுல மனுஷன் ஃபுல்லா உப்பு மூட தூக்கிட்டே போவாரு. அது இந்த எப்படிலாம் தெரியாது. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு எங்க அம்மா எனக்கு சொல்லுவாங்க. அந்த பாட்டு வந்து 1993ல வந்துச்சு. நான் 1990ல பிறந்துட்டேன். 3 வருஷம் ஆகுது. ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்த அப்புறம் சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்குலாம் அந்த பாட்டு போட்டா தான் நான் சாப்பிடுவேன், தூங்குவேன் அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு அந்த பாட்டு அப்பையிலேருந்தே என் கூட தொடருது அப்படின்னு நான் சொல்லலாம். அந்த பாட்டு வந்துட்டு எனக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது நான் திரும்பி அந்த பாட்டை போட்டு கேட்டேன். அப்ப அதுல இருக்கிற கருத்துக்கள்லாம் பார்த்தா ரொம்ப அவ்வளோ லவ்வபிளா இருந்துச்சு. இப்ப நம்ம வச்சிருக்கோம் Facebook, WhatsApp, Insta அதுல எல்லாம் நம்ம லவ் சொல்றதுக்கு ஸ்டேட்டஸ போட்டுறோம். ஏதாவது ஒரு குத்துப்பாட்டை போட்டு இதான் லவ்ங்கிறத சொல்றோம். ஆனா அங்க வந்து ஒரு மாமா பொண்ணுகிட்ட ஒரு மொறமாமன் எப்படி வந்து லவ்வ சொல்லுவான். அவன் இத்தனை நாளா பிரிஞ்சிருக்கான். பிரிஞ்சிருக்கும்போது நான் உன்னை எப்படிலாம் பார்த்தேன், எங்கெங்கெல்லாம் உன்னை போய் பார்த்தேன். அப்பதான் ஃபோனுங்கிறதே இல்லையே. அப்புறம் எப்படி சோசியல் மீடியால வந்துரும். நான் உன்னை எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தேன். தோப்போரப்புல பார்த்தேன், இங்கெல்லாம் பார்த்தேன், உன்னை தூங்கும்போது பார்த்தேன். அதே மாதிரி அந்த பொண்ணு சொல்லும், நான் காலேஜ் படிக்க போனேன். இருந்தாலும் படிக்கும்போதெல்லாம் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன். இது எல்லாமே பாட்டுல வரும். இந்த பாட்டு இந்த லைன் தான் ஓகே. அந்த பாட்டை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா அந்த இசை அங்க வந்து நின்னாரு. ஸ்டார்டிங்ல என் லைஃப்ல இசைஞானி வந்து அங்கேயே நின்னுட்டாரு. நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசிடவே கண்ணில் தெரியும், கண்ணில் தெரியும், உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாதே அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து இப்ப நம்ம ரொம்ப எழுதிட்டு இருக்கிறோம். நீதான் என் உலகம் அப்படி இப்படின்னு என்னமோ எழுதுறோம். ஒரே வேர்ட்ல சொல்லிட்டாரு, உலகே அழிஞ்சாலும் நீதான் என் உலகம் அழியாது, ஏன்னா நீதான் என் உலகம் அப்படிங்கிறது அவர் ரொம்ப அழகா இருக்கும். அந்த இசை அந்த லைனுக்கெல்லாம் போட்டிருக்கிற இசை மெட்டெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதை கேட்க கேட்க அது ஒண்ணு சொல்லலாம். அடுத்தது இருக்கு. நீங்க அந்த 90s கிட்ஸ்ல ஆரம்பிச்சு நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு உங்க நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு என்பதை அந்த பாடல சொன்னீங்க. ஆனா எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பாடல் இப்போ உங்களுக்கு பொருந்துதா? பொருந்துது. எப்படின்னா முறைமாம அதுதான். அதாவது முறைமாமா முறை பொண்ணுன்னு வச்சுக்க வேண்டாமே. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கலாமே. நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டோம்னா இப்ப நம்ம வந்து வெளியூர்ல வேலைக்கு போறோம். இல்ல 2 பேரும் தனித்தனியா இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த பாட்டு ரொம்ப உபயோகமா இருக்கும். நான் உன்னை எப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன், உன்னை நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன். நெஞ்சுக்குள்ள அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இன்னாருன்னு தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க இவங்க இன்னார் வந்தாங்க, இன்னார் போனாங்கன்னு. அந்த வரியும் அதுல அழகா பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. அதுபடி பார்த்தோன்னா, என் நெஞ்சுக்குள்ள யார் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து எனக்கு தான் தெரியும். அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும். அது இப்பன்னு இல்ல. இப்போ ஒரு ஜென் கிட்ஸ்ன்னு 2K கிட்ஸ்ன்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் இருக்கும். ஜென் கிட்ஸ் அவங்களுக்கும் வரும். அது பொருந்தும். அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க வைக்கிற பாடலாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் நீங்க வச்சிருக்கிற ப்ரொஃபைல் போட்டோவா இருக்கட்டும், அதுல கண்டிப்பா நீங்களும் உங்கள் மனைவியும் அந்த அன்பும் காதலும் எப்பவுமே வெளியே இருக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல. அதனால அடுத்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு பாட்டை போட்டு நீங்க தூக்கிட்டு போறீங்களே இல்லையோ உங்க போட்டோவை போடுங்க அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். போட்டோ மட்டும் போட்டுறேன். இது வந்து நானு நிலா பார்த்து சோறு சாப்பிட்ட காலம் அது. அதுக்கப்புறம் வாங்க. அதுக்கப்புறம் இளையராஜா எங்க வந்தாருன்னா, நான் பைக் எடுத்து ஊர் சுத்திட்டு இருக்கும்போது வந்தாரு. அப்ப வந்தாரு. அப்பதான் எனக்கு வந்து ஒருத்தங்க மேல லவ் வந்துச்சு.
அவங்க யாருன்னா எங்க சூப்பர் ஸ்டார் தலைவர். அவர் படம் பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப வந்த பாட்டு தான் ஒரு பாட்டு. அது வந்து நீங்க எங்கெங்கெல்லாம் கேட்கலாம்னா, ஒரு தெரு இருக்கு, இல்ல ஒரு ஊர் இருக்கு. ஒரு அது பேர் என்ன மைக் செட்டு. மைக்கு, ஸ்பீக்கர் செட்லாம் கட்டுறாங்க இல்லையா? அங்க நீங்க பார்க்கலாம். அங்க ஸ்பீக்கர் ஒரு போட்டாங்கன்னா, அங்க இந்த பாட்டு நிச்சயம் ஓடும். ஒரு திருவிழா இருக்கா? திருவிழா முடிய போற டைமா? அப்ப இந்த பாட்டு நிச்சயமா ஓடும். நைட்டு நேரத்துல வந்து நல்லா பப்ல விளையாடுற மாரி இருக்கணுமா? அப்ப இந்த பாட்டு ஓடும். அது வந்து தலைவர் பாட்டு. அந்த பாட்ட நீங்க வீடியோல பார்க்கும்போது தலைவரோட ஒரு எனர்ஜெட்டிக் இருக்கும் பாருங்க. மனுஷன் ரசிச்சு அந்த பாட்டுல டான்ஸ் ஆடியிருப்பாரு. என்ன பாட்டுன்னா, அடுத்த வாரிசுன்னு ஒரு படத்துல வரும். அது 1983ல நெனைக்கிறேன். அதுல நான் பொறந்ததுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனாலும் அது இந்த டோட்டலாவும் அந்த பாட்ட நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஆசை 100 வகை அது என்னது? நீங்க பாடுங்க. எனக்கு பாடலாம் வராதுங்க. கேலி தான் கேட்க வரும் எனக்கு. சரியா சொன்னீங்க போங்க. தலைவர் பாட்டு இது கூட தெரியாதா? ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை வா அப்படின்னு வரும். அந்த பாட்ட வந்து அந்த பாடல வரிய விட மியூசிக் வந்து பேக்ரவுண்ட்ல அருமையா இருக்கும் அந்த பாட்டுக்கு மியூசிக். ஆமா. அந்த பாட்டுல வந்து அப்படி வந்து நிக்கும் பாருங்க. எல்லாரும் வரிகளை தான் மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனா இசைஞானியோட இசையில தான் அந்த இசையவே மனப்பாடம் பண்ண முடியும். இப்ப நான் உங்களுக்கு ஒப்பிச்சு காமிச்ச அந்த பாடல்ல கூட ஆடினது யாரு? இந்த குறிப்பிட்ட இந்த பாடல்ல அடுத்த வாரிசு திரைப்படத்துல கூட ஆடின நடிகையோட பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் 90s கிட்ஸா எனக்கு தெரியல. ஏன்னா எதுக்காக சொன்னா இந்த பாடல் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல எந்த ஒரு பாட்டு சொன்னாலுமே யாரு நடிச்சா, யாரு ஆடினா, எந்த ஊர்ல இருந்தாங்களோ வரும். இப்ப நீங்க சொன்ன இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த திரையில யார் வந்தாங்க என்பதை கவனிக்க கூடாத அளவுக்கு இசை வந்து அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த பாட்டு. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி இந்த பாடல் எந்த ஒரு திருவிழானாலும் கண்டிப்பா இருக்கும். ஒரு முடிவு பாட்டா இருக்கும். ஏன்னா நைட்ல அப்படியே கண் அசந்து இருப்பாங்க தெருவுல இது பண்ணும்போது. இந்த பாட்டு போட்டோன்னே எல்லாத்தையும் எழுந்து அலட்டல் பண்ணுங்க. அப்படி அந்த மியூசிக் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு பாட்டுக்கு நடுவுல 10 to 20 செகண்ட்ஸ்க்கு மியூசிக் வரும். அதுதான் அப்படி வந்து அந்த இடத்துல ரஜினியோட டான்சஸ் எல்லாம் வரும் அதுல. அது பக்காவா இருக்கும். அந்த பாட்டு வந்து போட்டுட்டு ரவுண்ட்ஸ் பைக் எடுத்துட்டு போனோம்னா அவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். இது வந்து நம்ம வந்து டீனேஜ் அப்படிங்கிற வயசுல சொல்லலாம். அந்த சோறு சாப்பிட்டீங்க, பைக் ஏறிட்டீங்க. அடுத்தது என்ன? பைக் ஓட ஆரம்பிச்சாலே தாடி வளர்க்கறதுக்கு பின்னாடி ஒரு டயலாக் இருக்கும், ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அதுதான் அந்த கட்டம் தான் நம்ம கல்லூரி வேலை செய்யற இடம்லாம் வரும். அந்த வயசுல வந்து பல உருட்டுகளை தாண்டி வந்த காலம் பல உருட்டுகள் எல்லாம் தாண்டி வந்த காலம் அதேதான். அப்ப வந்து விழுந்துச்சு பாருங்க ஒரு பெரிய ஒரு லிஸ்ட். இளையராஜா சேட் சாங்ஸ் லிஸ்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்து அப்படி குமியும். அவ்வளவு பாட்டு குமியும். இப்படி வந்து விஜயகாந்த் தாடி வளர்க்க ஆரம்பிச்ச பாட்டுல இருந்து எல்லாம் வரும். ராசாத்தியில ஆரம்பிச்சோம்னா எல்லாம் வரும். ஆனா எனக்கு வந்து இதுல வந்து எனக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. இப்ப நான் எந்த பாட்டு எடுத்து பேசுறது அப்படின்னு. ராசாத்தி எடுத்தா உன்னை நினைச்சு கோச்சுக்குவாரு. உன்னை நினைச்சு எடுத்தா நெஞ்சம் காதல் ரஜினி பாட்டு கோச்சுக்குவாரு. எல்லாத்தையும் யார பாடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இது எல்லாத்திலையும் தாண்டி நான் கமலஹாசன் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அபூர்வ சகோதரர்கள் படம். அதுல வந்து நம்ம கமல் வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிரும் பொசுக்குன்னு சர்க்கஸ்ல இருந்து. அவன் பாட்டுக்கு ராஜா மாதிரி சுத்திட்டு இருந்தாரு. அவரை கூப்பிட்டு வந்து லவ்னு சொல்லி அவரால் கடைசியில லவ் பாட்டை வச்சு படம் விட்டாங்க. உன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, உன்ன நினைச்சே என்ன நினைச்சே நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்க. அந்த பாட்டு முழுசா எனக்கு தெரியுங்க. அந்த வானமாலுதான் இந்த பூமியே சிரிக்கும், அந்த பூமி போ சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். பதட்டத்துல ஒரு சில வரி மாறுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இசை மாறாது. அது மாதிரி இருக்கும். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது காத்தடிக்கும் போதா இல்ல? அதேதான் வரும். கரெக்ட், சரியா சொல்லிட்டீங்க. அது எதனால அது பிடிக்கணும், நீங்களும் அதுல அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். காத்தடிக்கும் வேலை மாவு விற்க போனேன்னு வரும். நமக்கு அந்த அளவுக்கு பாட வராது. அதனால இசையை ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க இல்லையா, எனக்கு சாப்பிட மட்டும் தான் தெரியும், சமைக்க தெரியாது அப்படிங்கிற கேட்டகரி தான் நாங்கெல்லாம். நாங்க ரசிப்போம், பாட மாட்டோம். அந்த கேங். நல்லா ரசிப்போம், நல்லா கண்ணீர் விட்டுலாம் ரசிப்போம். ஆனா நமக்கு பாட்டு வராது அப்படிங்கிறது. ஏன்னா இசைஞானி அப்படிங்கிறது இசை தானே, கேட்கணும்னு கேட்டுட்டே இருக்கலாம். இந்த அபூர்வ சகோதரர் பாட்டுலாம்
கோடி முறை கேட்டிருக்கலாம். இந்த வயசுலயே கோடி முறை கேட்டிருக்கலாம். அந்த இந்த அளவுக்கு அந்த பாடல் பாட்டு இந்த பாடல சொன்ன உடனே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஞாபகம் வருது. என்னுடைய அண்ணன் நானும் இந்த படத்துக்கு போனோம். வேற யாருமே வரல. 2 பேர் தான் போனோம் படத்துக்கு. என் அண்ணன் முதலா கண் கலங்கி நான் பார்த்தது இந்த பாடலுக்கு தான். அது அம்மா அடிச்சு அழுது அதெல்லாம் இருக்கு. சண்டை போட்டு அழுது அதெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் தாண்டி ஒரு அன்பு, ஒரு பாசம் அல்லது ஒரு படத்தின் மூலமாக ஒரு தாக்கம் ஏற்பட்டு என் அண்ணன் கண் கலங்குது இந்த ஒரு பாடல். குறிப்பா இந்த பாடல், நீங்க சொல்ற இந்த பாடல். சும்மா இருந்த ஒருத்தங்கிட்ட ஒரு பொண்ணு மோதிரத்தை கொடுத்துட்டு அப்புறம் பேசணும்னு சொல்லிட்டு போயிட்டு அவனை அப்புறம் போய் வேற என்ன கழிச்சு போக சொன்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம். எங்க அண்ணனுக்கு வந்த கோவம் இருக்கு தெரியுமா படம் பார்த்துட்டு அவன் சொன்னதுதான். ஏன்னா சும்மா இருந்தவனை நோண்டி விட்டா பாரு அவன் அப்படின்னா அது அந்த காலம் அது. ஐயோ ஐயோ இதுல வந்து நான் இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் விட்ட லைனை பிடிச்சிட்டேன். ஆடும் வரை ஆட்டம் அப்படின்னு ஒரு லைன் வரும். அதுல அந்த லைனை வந்து எடுத்துட்டீங்கன்னா இப்ப சொன்ன மாதிரி லவ் ஃபெயிலியர் இருக்குன்னா லவ் ஃபெயிலியர் இருக்கு. அந்த வந்து நீங்க வாழ்க்கையில எங்க வேணாலும் உபயோகிக்கலாம். அந்த மியூசிக்கோட சேர்த்து பார்க்கும்போது அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அது ரொம்ப அருமையான வரிகள்னு சொல்ல வரேன். சாப்பாடு ஊட்டாங்க அம்மா, பைக் எடுத்தீங்க, தாடி வளர்த்தீங்க, உருட்டுக்கெல்லாம் கேட்டீங்க. இப்ப கமலஹாசன் பாட்டுல வந்து நின்னீங்க. ஆனா சோகம் இன்னும் பத்தல. வேறு இன்னும் கொஞ்சம் எமோஷனல் தோன்ற மாதிரி ஏதாவது ஒரு பாடல் இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா எனக்கும் அது பத்தாம இருந்துச்சு. ஸ்ருதி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. அதனால நம்ம திரும்பியும் கேப்டன்ட்டே போயிடலாம். கேப்டன் அப்படிங்கும் போதே கேப்டன் இளையராஜா இந்த 2 காம்போ அப்படின்னு எடுத்துருந்து வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு நம்ம எடுத்து சாப்பிட்ற ஒரே பாட்டு வைதேகி காத்திருந்தால் படம். அந்த படத்துல வர பாட்டு தான் டெய்லியும் நம்ம 8 மணின்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு ஒரு பாட மாதிரி நினைக்கிறேன் அந்த படத்துல. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே உன்னை தேடுது அப்படி ஆரம்பிக்கும். இந்த பாட்டும் ஃபுல்லா தெரியும் எனக்கு. முழுசா எல்லாமே தெரியும். கண்ணுக்குரு வண்ண கிளி காதுக்கொரு காண குயில் நெஞ்சுக்குரு வஞ்சி கொடி நீதானம்மா மூச்சுடாம என்னையும் பாட வச்சது இசைஞானிக்கே சமர்ப்பணம் அப்படி இருக்கும். அது இந்த லைன் வந்து அவ்வளவு அழகா மியூசிக் போட்டிருப்பாரு. டன் டன் டர டன் டன் டர டன் டன் டர டன் டன் டர அப்படி வந்து நிக்குமா. இந்த பாட்டு ஃபுல்லாவே ஒரே டியூன்ல தான் போகும். ரொம்ப அதனாலேயே இந்த பாட்டை ஈஸியா நம்ம வந்து மெமரி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பாட்டு ஃபுல்லா இந்த ராசாத்தில ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையுமே அந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாவா வச்சிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் ஒரே மியூசிக் அழகா ரொட்டீன் ஆயிட்டே வரும். அது ரொம்ப அருமையா இருக்கும். அது நீங்க கேட்டிருக்கீங்க. பாடினதுலயே முதல்ல ஸ்லோவா ஆரம்பிக்கும். ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சுன்னு. அதுக்கப்புறம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரே பாட்டிலே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், ஸ்லோவும் ஆகும். ஆனா நாம யாரும் வந்து விலகி போக மாட்டோம். அப்படியே கூடவே இருப்போம். கேப்டன் கூடவே சுத்திட்டு இருப்போம். கூட ராஜாவும் கூட வந்துட்டே இருப்பாரு. இந்த படம் பாத்திருக்கீங்களா நீங்க? பாத்திருக்கேன். அதுல வந்து ரேவதி, விஜயகாந்த், அப்புறம் இன்னும் 2 அண்ணாமலையில ஒருத்தர் வருவாருங்களே, சரத்பாபு இல்லைங்க, கூட்டி கழிச்சு பாரு கணக்கெல்லாம் சரியா வரும். ராதாரவி அண்ணன் கேரக்டர். அந்த படத்துல வந்து எப்படி இருக்குன்னா அதான் விஜயகாந்த் இருப்பாரு. விஜயகாந்த், வைதேகி, ரேவதி இருப்பாங்க. அதுல கோ ஆக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த கோ ஆக்டர்ஸோட சிஸ்டர் அந்த லேடி இருப்பாங்களே அவங்களோட பிரதர் தான் ராதாரவி. அதுல அந்த 2 லவ்வையும் எதிர்ப்பாரு. அந்த 2 லவ்வை சேர்த்து வைக்கிற ஒரு ஆளா தான் நம்ம கேப்டன் இருப்பாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர். அவர் விளையாட்டுத்தனமா அவங்க முறை பொண்ணுட்டு ஏதோ பேச போய் அவங்க முறை பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிடுவாங்க. அதனால வந்து அவரு காதல் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இதுலயே நம்மளால தான் அவ இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு துக்கத்துல அவர் இருப்பாரு. அந்த படம் முழுக்க அவர் துக்கத்துல இருக்கிறதுக்கு கதை எவ்வளவு முக்கியமா இருந்தோ அந்த மாதிரி அங்கங்க இசை இவரு கொடுத்த நம்ம இளையராஜா கொடுத்த இசை வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுதான் வந்து நம்மள ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கும். இந்த மாதிரி இவ்வளவு ஃபீல்ல அந்த லவ் இருக்கு அப்படிங்கறது ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா அந்த காலத்துல ரேவதி அவர்கள் ஒரு கைம்பெண்ணாக அல்லது விதவையாக நடிச்ச ஒரு திரைப்படம் அது. அதே மாதிரி விஜயகாந்த் கடைசியா அவர் ஜெயிச்சிருந்தாலும் அவரோட உயிரை தியாகம் பண்ணிருப்பாரு அந்த படத்துல. ரொம்ப அருமையான ஒரு இது. பல பாடல்கள் ஹிட்டான ஒரு திரைப்படம் இந்த படம். நீங்க சொன்ன மாதிரி கேப்டன் இளையராஜா காம்பினேஷன்ல வந்த பல வெற்றி படங்களில் இந்த படமும் கண்டிப்பா தான் இருக்கு. இப்போ நிகழ்ச்சி இறுதிக்கு வந்திருக்கோம் அருண். இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில உங்களால பிரிக்கவே முடியல, இளையராஜாவையும் உங்க வாழ்க்கையும் பிரிக்க முடியாத அளவிற்கு, அதாவது இளையராஜா மட்டும் இல்ல, இப்ப ரஜினிகாந்த்னா அவரையும் உங்களால பிரிக்க முடியாது, சச்சின்னா அவரையும் உங்களால பிரிக்க முடியாது,
நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தர் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அதுல இசை என்பது இளையராஜா உங்க வாழ்க்கையில ரொம்ப நெருக்கமா இருக்காரு அப்படின்றத உணர்ந்துட்டேன். வருங்காலங்களில் ஏன்னா இப்போ இளையராஜா சிங்கப்பூருக்கும் வந்து ஒரு நிகழ்வு பண்றாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க இளையராஜாவோட நிகழ்வுகளை நேரில் சென்று பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசை இருக்கா? இல்ல வேணாப்பா நான் யூடியூப்லயுமே ஆடியோலயும் கேட்டுக்கப்பா அப்படின்ற ஒரு எண்ணமா உங்களுக்கு? இளையராஜா இப்ப நம்ம சிங்கையில இருக்கோம். இளையராஜா வந்து சிங்கைக்கு வருகை தருவது ரொம்ப ஆனந்தமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து நெறையா டைம் நேர்ல போய் அந்த ஆர்கெஸ்ட்ரா நம்ம வந்து ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாரி நேர்ல வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா, ஆல்பம் இதெல்லாமே பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அதே மாரி இப்ப ஒரே பிரச்சனை இந்த டிக்கெட்டோட விலை தான். டிக்கெட்டோட விலை தான். இருக்கு. இருந்தாலும் நமக்காக வராரு, நமக்காக பாடப் போறாரு, நமக்காக இவ்வளோ பாடியிருக்காரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் போய் நேர்ல பார்க்கறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். டிக்கெட் கிடைச்ச உடனே நாங்களும் போய் பார்க்கலான்னு ஒரு ஆர்வத்துல இருக்கோம். ஏன்னா பொதுவா என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், நம்ம சில விஷயங்கள் நமக்கு மனசுக்கு நெருக்கமா இருக்கும். ஆனா அது மனசு நெருக்கமா இருக்குன்றதுனால பொது இடங்கள்ல போய் கை தட்டியோ, அது வந்து ம். பண்றதுக்கு ஆசையா இருந்தாலும், அதுக்கான முக்கியத்துவத்த நம்ப குறைச்சுக்கிறோம். நம்ம நினைக்கிறது என்னன்னா, நம்ம ராஜா மேல மரியாதை வச்சிருக்கோம். யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, நம்ம அவங்க மேல மரியாதை வச்சிருக்கோம். ஆனா நேர்ல போய் பார்க்கிறதோ இல்லையன்றது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு செயலா இருக்குன்றதுனால, நம்ம போல அப்படின்றதுனால அவர் மேல நமக்கு மரியாதை இல்லை என்பதும் இல்லை. பாடல்களை குறித்து என்னோட இத்தனை நேரமாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மிக்க நன்றி. 90s கிட்ஸ் என்று தன்னை சொல்லிக் கொள்ளும் திரு அருண் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி அருண். நன்றி உமாசங்கர் அவர்களே. அனைவருக்கும் நன்றி.